Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான காளான் சூப். ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சூப் இந்த மஷ்ரூம் சூப். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பர்టిక్యులர்லி இந்த ரோட் சைடு சூப் கடைகள் எல்லாம் கிடைக்கிற அந்த காளான் சூப்போட சுவையும் மணமும் தூக்கலாவே இருக்குங்க. அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அந்த மசாலா அந்த பெப்பரோட வாசனையோட குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு இதமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சூப்புக்கு பர்டிகுலர்லி பட்டன் மஷ்ரூம்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. மஷ்ரூமில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய டிஷஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சூப் பண்ணும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இப்போ கிளைமேட் மாறிடுச்சுங்க. இந்த சமயத்துக்கு சூப்பெல்லாம் ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சுங்க. இதில் நல்ல பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சியும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த பூண்டு இஞ்சி நல்லா வதங்கி வாசனை வரணும், கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா கமகமான வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறி வரணும். ஸோ 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை சேர்த்துடலாங்க. மஷ்ரூம்ஸை நல்லா பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் வதங்க சைஸ் அப்படியே சின்னதாகிடுங்க. அப்புறம் அதே மாதிரி மஷ்ரூம் நம்மளுக்கு சேர்க்கும் போது குவான்டிட்டி நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் அது வதங்கிருச்சுன்னா குவான்டிட்டியும் கம்மியாயிடும். நான் இங்கே 200 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கிறேன். மஷ்ரூம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு உப்பு போட்டு விட்டுறலாம். உப்பு சேர்த்த உடனே மஷ்ரூம் தண்ணி விட்டு குயிக்காக வதங்கிடும். பாருங்கள், மஷ்ரூம்ஸ் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதிலே தண்ணி விட்டு எவ்வளோ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். மஷ்ரூம் குயிக்காக வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு விட்டுறலாங்க. 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதில் இப்போ பாதி குவான்டிட்டிக்கு மேலே இப்போ சேர்த்துக்கிறேன். மீதியை நம்ம கடைசியாக சேர்த்துக்குவோம். அடுத்ததாக சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த மிளகு சீரகப்பொடியோட வாசனை தான் இந்த மஷ்ரூம் சூப்புக்கு ஹைலைட்டு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்குங்க. ரோட் சைட் காளான் சூப்போட ஸ்பெஷல் டச்சு இந்த கறி மசாலா பொடி சேர்க்கிறது தான். நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டு விட்டுறலாம். இந்த மஷ்ரூமோடு சேர்ந்து கொதித்து வரும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மஷ்ரூம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவாங்க. சூப் கொதிச்சிட்ருக்கிற இந்த சமயத்தில் நம்ம சூப்பை திக்காக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருவாங்க. இங்கே ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சிடணும். இப்போ இங்கே இந்த மஷ்ரூம் சூப் நல்லா கொதித்து கமகமன்னு வாசனை வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இந்த சூப்பில் சேர்த்துருவோம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது தான் சூப் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷம் மட்டுமே கொதிக்க வச்சுட்டு
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்குவோம். கூடவே பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை கொஞ்சம் மேலால் தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான காளான் சூப்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட ஒரு சூப் பவுலில் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஃப்ரைடு கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சம் மேலால் மொறுமொறுன்னு தூவி விட்டு அதோடு சேர்த்து இந்த காளான் சூப்பை குடித்தா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.